Hi friends, welcome back to K2 Electronics. Friends, இன்னைக்கு வந்து நம்ம K2 Electronics இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக BSNL Broadband சர்வீஸ் வந்து வாங்கியிருக்கோம். இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது வில்லேஜ் ஏரியா. ஃபஸ்ட்டு இருந்தது வில்லேஜ் ஏரியா, இப்போ நான் மாறி இருக்க ஏரியாவும் வில்லேஜ் தான். ஸோ இங்கே ஜியோ வந்து ஃபுல்லாக டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பீடு இல்லை, ஃபுல்லாக அடி வாங்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா BSNL Broadbandக்கு மாறியாச்சு. ஏன்னா இங்கே லோக்கலில் வந்து டிவி ஆப்ரேட்டர் மூலமாக BSNL Broadband வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் BSNL Broadbandக்கு மாறியிருக்கேன். ஸோ அதோட என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இல்லைனா நம்ம லோக்கலில் யாராவது ஆப்ரேட்டர் இருந்தால் தான் பண்ணலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக BSNL ஆஃபீஸ்க்கு போய் நம்ம அப்ளை பண்ணுறதும் பண்ணலாம். ஆனால் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதோ இல்லை நீங்கள் டேரெக்டாக போய் BSNL ஆஃபீஸ் போய் அப்ளை பண்ணுறதோ எனக்கு அது பெஸ்ட்டாக தெரியல. ஆனால் நம்ம ஏரியாவில் இருக்க கேபிள் ஆப்ரேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க மூலமாக நம்ம பண்ணோம்னா அப்ளை பண்ணி 2 நாளில் வந்து கனெக்ஷன் எடுத்துடலாம். அதை நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து 2 நாள் 3 நாள் டிஃப்ரெண்ட் ஆகும். சில நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி போய் காலையில் பேசுனீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளேயே அப்ளிகேஷன் அவங்களே போட்டு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துற அளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கேபிள் இழுக்கணும் என்னங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து அப்ளை ஆகி உங்கள் வீட்டுக்கு லைன் வர்றது டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸ்லேயே வந்துருச்சு. அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இந்த கேபிள் வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அன்னைக்கே நான் கேபிள் ஆப்ரேட்டர்கிட்ட பேசிட்டேன். ஆனால் அன்னையிலிருந்து சரியாக 10 நாள் 13 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் ஆப்ரேட்டருக்கும் எனக்கும் வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அப்போ நான் கனெக்ஷன் வாங்குறதுக்கு எனக்கு 15 நாள் ஆகிடுச்சு. சரிங்களா? ஏன் இதை நான் எப்படி இதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகலாமா, இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகலாமா, அப்படி ஷிஃப்ட் ஆனால் அந்த இடத்துல ஹவுஸ் ஓனரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸில் கேட்பாங்க. அவங்க வந்து இவங்க எங்கள் வீட்டில் தான் தங்கியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் ப்ரூஃபெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக BSNL கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணும்னு சொல்கிறது தான் எனக்கு இந்த 13 நாள் கேப். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி ரெடியாக உங்களுக்கு ஓன் வீடாக இருந்து நீங்கள் இருக்கிற வில்லேஜ்லேயே நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு 2 டேஸ் தான் டைம். இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்க, நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கமிஷன் பண்ணி லைனாக ஆன் பண்ணி கொடுத்துருவாங்க. 2 டேஸ் தான். ஸோ வந்து அது 2 டேஸில் கன்ஃபார்மாக BSNL சர்வீஸ் நம்ம வாங்கிடலாம். அது வந்து உறுதி. சரிங்களா? இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் யாராவது கஷ்டப்பட்டிருந்தா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் ஏரியாவில் எப்படிங்கிறத. அப்புறம் பிளேசிங் பண்ணுறதும் இதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ என்ன ஏதுங்கிறத அடுத்து நம்ம இந்த இதில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் குறைஞ்சது அவ்வளோ தூரத்துக்கு வந்து லைன் போடணும். ஸோ 300 மீட்டர்ஸ் லைன் போடுறதுக்கு ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கேபிள் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அது போக பிளேசிங் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். ஏன்னா 2 இடத்துல பிளேசிங் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ 2 இடத்துல பிளேசிங் பண்ணுறதுக்கு அதுக்கும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போயிடுச்சு. அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு காஸ்ட்டு வந்து 2500 ரூபீஸ்க்கு மேலே வந்துருச்சு. சரிங்களா? என்னோட 300 மீட்டருக்கு 2500க்கு மேலே வந்துருச்சு கேபிள் காஸ்ட்டு, பிளேசிங் காஸ்ட்டு. ஸோ உங்கள் ஏரியாங்கிறது எப்படின்னு தெரியல, அது வந்து ஏரியாவுக்கு ஏரியா டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரியல, பட் எனக்கு 2500 ரூபீஸ் காஸ்ட்டு இந்த கேபிள் ஜாயிண்ட்டுக்கு மட்டும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரவுட்டர். எனக்கு வந்து சிங்கிள் பேண்ட் ரவுட்டர் தான் கொடுத்தாங்க. வைஃபை சப்போர்ட்டர் தான் இருக்குது, பட் அது சிங்கிள் பேண்டு, டியூவல் பேண்ட் கிடையாது. டியூவல் பேண்ட்னா அந்த 5 GHz அண்ட் 2 GHz இருக்கும். இது 2 GHz மட்டும் தான் வைஃபை பேண்டு. ஸோ சிங்கிள் பேண்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரை அப்படிங்கிற எனக்கு கொடுத்த ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரை கம்பெனியோடது. ஸோ இந்த ரவுட்டரும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம பர்சனலாக வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம், உங்கள் விருப்பம். ஸோ இந்த ரவுட்டர் எனக்கு ப்ரைஸ் கம்மின்னு தான் சொன்னாங்க, எவ்வளோன்னு தெரியல. பட் இதோட ப்ரைஸ் எனக்கு சரியாக தெரியல. ஆன்லைனில் தேடி பார்த்தோம், ப்ரைஸ் வந்து பெருசாக தெரிய மாட்டேங்குது. செக்யூரை ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியல, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இதோட ப்ரைஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து நான் சொல்கிறேன். இந்த செக்யூரை பிராண்ட் வந்து எனக்கு கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நேரம் எடுத்துக்கல. ஏன்னா அவங்க கான்ஃபிகர் பண்ணுறது அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. 2-3 ஹவர்ஸில் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். ஏன்னா இன்ஸ்டாலேஷனும் ப்ளஸ் கான்ஃபிகரும் ஒன்றா தான் பண்ணாங்க. ஸோ 2-3 ஹவர்ஸில் எனக்கு வந்து லைன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. உங்கள் ஏரியாவில் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஸ்பீட் டெஸ்ட். நான் ஸ்பீட் டெஸ்ட் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதே தான் வழக்கம் போல் தான் ஸ்பீட் டெஸ்ட் ஆச்சு.
அடுத்து வந்து டோட்டல் காஸ்ட்டு. டோட்டல் காஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 5000 rupees டோட்டலாக. கேபிளுக்கு 2500 அப்புறம் அப்ளிகேஷனுக்கு ஒரு 599 பிளான் தான் நான் கேட்டிருந்தேன். அது ஜிஎஸ்டியோடு சேர்த்து 701 என்னவோ சொன்னாங்க, 701 என்னவோ சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 3200. அது போக இந்த மோடம் கொடுத்தாங்க. ஸோ நான் டோட்டலாக 5000 ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இது வந்து ஏரியாவுக்கு ஏரியா டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா கேபிளை பொறுத்து தான் லைன் மாறும். அது போக அவங்க கொடுக்குற ரவுட்டரை பொறுத்தும் ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். சில நான் வீடியோஸை பார்த்துருக்கேன், அவங்க 7000 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. சிலர் வீடியோஸில் 4000க்குள்ளேயே சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து தான் பிஎஸ்என்எல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பிஎஸ்என்எல் ட்ரை பண்ணேன். ஸோ அதர் பிராண்டும் ட்ரை பண்ணி பார்த்தேன், இங்கே வந்து அவைலபிள் கிடையாது. ஸோ கடைசியாக தான் பிஎஸ்என்எல் சூஸ் பண்ணேன். ஏன்னா பிஎஸ்என்எலோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா பிளானுக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக இருக்கும், சில நேரத்தில் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னாங்க. எங்கள் ஏரியாவில் விசாரித்தேன், ஏன்னா நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு விசாரித்தேன். பட் இங்கே வந்து அந்த மாதிரி லாஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நானும் நம்பிக்கையாக பிஎஸ்என்எல் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியாவில் வேறு ஏதாவது பிராட்பேண்ட் சர்வீஸ் அவைலபிள்னால் ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். பஸ்ட் வேறு எதுவும் அங்கே கிடைக்காது பிஎஸ்என்எல் தவிர அப்படின்னா கன்ஃபார்மாக பிஎஸ்என்எலுக்கு கண்ணை மூடி போயிருங்க. ஏன்னா பிஎஸ்என்எல் நம்ம பாரத்தோடது. ஸோ நம்மளே வந்து அதை நம்ம டெவலப் பண்ணலன்னா அப்புறம் வேறு யாரும் இது பண்ண மாட்டேன். ஸோ நிறையா வந்து பேர் ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பிஎஸ்என்எல்லோட சிம்மோட ஜிஎஸ்எம்மோட பிராட்பேண்டில் தான் அவனோட கஸ்டமர்ஸ் அதிகம். ஸோ அதனால் பிஎஸ்என்எல் ஏற்கனவே அதில் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நம்ம அதை அப்ரோச் பண்ண தான் பிஎஸ்என்எல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் டெவலப் பண்ணலாம்னு அவங்க டெவலப் பண்ணுவாங்க. கஸ்டமர் கம்மியாக இருந்தால் ஓகே, இருக்கிறவங்களுக்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிடுவாங்க. ஸோ நீங்களும் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். என்னுடைய பிஎஸ்என்எல் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் முழுசாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்ளை பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கிங்க நம்ம நோட்டிஃபிகேஷனை. ஏன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் வரும். இடையில கொஞ்சம் வீடியோஸ் வராதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் இடம் ஷிஃப்ட் ஆக வேண்டியதாக இருந்தது, அது ஒரு பிரச்சனை. அப்புறம் நம்மளோட ஜாப் மாற்ற வேண்டியதாக இருந்தது, அது ஒரு பிரச்சனை. நம்ம பண்ணிகிட்டு இருந்த தொழிலை விட வேண்டியதாக இருந்தது, அது ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் இடையில வந்து வீடியோஸ் போட முடியல. ஸோ இனி தொடர்ந்து வீடியோஸ் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.